वन्दे वृन्दावनचरम् वल्लवीजन वल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् காளிய நர்தனம் மர்தனம் நடந்துட்டு இருக்கு. முதல்ல நர்த்தனம், அதுக்கப்புறம் மர்தனம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய டான்ஸ் இங்க வர்ணிக்கிறார். அதுல முதல்ல வந்து ஐ திங்க் இந்த 120ஓட முடிச்சோன்னு நினைக்கிறேன். ஓகே. தத் போக விருந்தே யுகபன் முகுந்தः சாரி விசேஷேண சமைக்ஷி நிருத்யன் பர்யாகுலே வீச்சிகணே பயோதேகே சங்கிராந்த பிம்போ பகுதா இவ சந்திரஹா. பகவான் வந்து கண்ணன் அந்த பாம்புனுடைய இது போக விருந்தே, இங்க போகங்கிறத சரீரம்னு எடுத்துக்காத பணம் அப்படின்னு எடுத்துட்டார். அதனால அந்த பாம்புனுடைய படங்கள் இருக்கே, அந்த படங்கள் மேல எல்லா சாரி விசேஷேன ஒரு டைப் ஆஃப் டான்ஸ், காலு இடுப்பு தொடை இதெல்லாம் அசைற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டான்ஸ். அந்த அப்படி நாட்டியம் ஆடின்னு இருக்கிறத பார்க்கும் பொழுது அவனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த தரங்கங்கள்ல விழருது, கண்ணனுடைய ரிஃப்ளெக்ஷன். அது பார்க்கறதுக்கு சந்திரன் எப்படி அவனுடைய ரிஃப்ளெக்ஷன் ஒவ்வொரு அலையிலையும் பலவாறாக இருப்பானோ அது போல இங்க வந்து பகவானுடைய ரிஃப்ளெக்ஷனும் அங்க யமுனையில இருக்கக்கூடிய தரங்கங்கள் அலைகள்ல தெரிஞ்சுது அப்படின்னு முடிச்சோம். இதுல அடுத்தது வந்து ததுத்தமாங்கம் பரிகல்பிய ரங்கம் தரங்க நிஷ்பன்ன மிருதங்கநாதம் பிரசஸ்யமானஹ திரிதசைஹி அகார்ஷீத் அவ்யாஹதாம் ஆரபட்டீம் அனந்தஹ. இந்த இடத்துல ஆரபட்டிங்கிற ஒரு ஒரு அழகான ஒரு டான்ஸை இங்க சொல்றார். அதாவது ஆரபட்டி இஸ் ஆல்சோ ஒரு டிராமாட்டிக் பிரசன்டேஷனுக்கு சொல்றது. அத இதுல எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா பிரதாபருத்ரியத்திலயோ இல்ல சாகித்ய சாஸ்திரத்துல நம்ம காவியத்துல வந்து டிஸ்கிரைப் பண்றச்சே விற்த்திகள்னு சொல்லுவோம். அதாவது ஸ்டைல் ஆஃப் போயட்ரி. அந்த ஸ்டைல் ஆஃப் போயட்ரியில வந்து கைஷிகி, ஆரபட்டி, சத்வதி, பாரதின்னுட்டு 4 வகைப்படுறது. அந்தந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி, அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி கவி ஹேஸ் டு யூஸ் தட் டைப் ஆஃப் அ ஸ்டைல். அந்த வேர்ட்ஸினுடைய அமைப்போ இல்ல அந்த பதங்களினுடைய கோர்வை, அக்ஷரங்களினுடைய சேர்க்கை, அர்த்தத்தினுடைய ஒரு பரிமளிப்பு, இது எல்லாமா சேரும் பொழுது நமக்கு வந்து அது ஒரு ஹீரோ சொல்ற ஸ்லோகமா இல்ல நளினமா இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவே சுங்கார ரசபூர்வகமாக சொல்ற ஸ்லோகமா, அல்லது அவன் வந்து ஒரு போர்க்களத்துல சொல்லக்கூடியதா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அர்த்தம் புரியவே வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நமக்கு வந்து அந்த எழுதுற ஸ்டைல்ல இருந்தே தெரிஞ்சிடும். அதுல வந்து அந்த ஸ்டைலுக்கு ஒரு விற்த்தின்னு பேரு. இங்கே ஆரபட்டிங்கிற விற்த்தி எப்படின்னா இட் இஸ் ஷோயிங் ஒரு போல்ட் கான்பிடன்ஸோட பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரைடுக்கு வந்து ஆரபட்டின்னு சொல்லுவோம். ஆனா ஒரு ராஜா அவனுடைய அந்த கான்பிடன்ஸை காமிக்கிறதுக்காக சொல்றது. அது மாதிரி இங்க வந்து எப்படின்னா ஆரபட்டியும் அகார்ஷீத் யாருன்னா கண்ணன் தது உத்தமாங்கே, இங்கே அந்த பாம்பினுடைய உத்தமாங்கம்னாலே தலை. சோ அந்த பாம்பினுடைய தலையை ரங்கம் பரிகல்பிய, அந்த தலைய வந்து ஒரு மேடையா ஆக்கினான் கண்ணன். அதுக்கப்புறம் தரங்க நிஷ்பன்ன மிருதங்கநாதம், தரங்கங்கள் இருந்து வெளிவந்த ஒரு மிருதங்கத்தினுடைய நாதம் வெளிவந்தது. அந்த நாதத்தை கொண்டதான ஒரு ரங்கம். பிரசஸ்யமானஹா இப்போ திரிதசைஹி பிரசஸ்யமானஹா, திரிதசைஹி தேவர்களினால் பிரசஸ்யமானஹா போற்றத்தக்கதான அந்த அனந்தஹா. அனந்தன் எப்படி இருந்தான்னா, அனந்தகங்கிறது இங்க கண்ணனை தான் சொல்றது. சோ அனந்தன் கிருஷ்ணன் தேவைஹி பிரசஸ்யமானஹா, தேவர்களால் போற்றப்பட்டவனாக அங்கு தரங்க நிஷ்பன்ன மிருதங்க நாதம் ஆரபட்டீம் அவ்யாஹதாம் அகார்ஷீத் அப்படின்னு எடுத்துக்கணும். சோ அவ்யாஹதாம் தடையே இல்லாமல் இருக்கக்கூடிய, ஆரபட்டீம் ஒரு நல்ல ஒரு ஹீரோயிக் டான்ஸ், அப்படி அகார்ஷீத் அதை செய்தான். கூடவே அவனுக்கு வந்து இங்க மிருதங்க வாசிக்கிறதுக்கு நிருத்தம் நாட்டியம்னு 2 ஸ்டைல் இருக்கு. பொதுவா டான்ஸ்ல வந்து பார்த்தோம்னா நிருத்தம் அண்ட் நாட்டியம்ங்கிறது, நாட்டியம் அபிநய பிரதானமா இருக்கும், நிருத்தம்ங்கிறது அந்த சொல்லக்கட்டு பிரதானமா இருக்கும், ஜதி பிரதானமா இருக்கிறது
உங்களுக்கு நிருத்தம்னு சொல்லுவோம். நாட்டியம்ங்கிறது தான் அபிநய பிரதானம். நீங்க இவாளை பார்த்திருந்தேன்னா தனஞ்சயன் சவாலோடது வந்து கொஞ்சம் லேட்டர் ஏஜஸ், நாட் வென் தேவர் இன் தேர் பீக், அப்போ இட் வாஸ் டிஃப்ரெண்ட். பட் அப்புறமா நீங்க பார்த்தேன்னா அவ சாந்தா தனஞ்சயன் இது பண்றதெல்லாம், டான்ஸ் பண்றதெல்லாம் நிருத்தம். ஷி இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் லயம் அண்ட் ஜதி. அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இவரோடது வந்து அத்தனை ஒரு அழகான ஒரு அபிநயம் இருக்கும். அவர் ஆக்சுவலி நாட்டியம் ஆடுவர். ஜதி எல்லாம் அப்பப்போ அப்படியே அவர் வந்து பார்த்துட்டே இருப்பார். ரொம்ப அழகா இருக்கும் அவ ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறத பாக்குறது. அவருக்கு வந்து கரெக்ட் மறந்து போயிடுமா, இல்ல அந்த கோர்வை ஞாபகம் இருக்காதா என்ன தெரியாது. கோர்வை வர்றச்சே மாத்திரம் அப்பப்போ அங்க பாத்துப்பார். ஷீ வில் லீட் த ஹோல் திங். அப்கோர்ஸ் ஷீ இஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல் இன் ஹர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அபிநயம். பட் இவர் வந்து தட்டே எரிஞ்சுன்னு போயிடுவார். அது மாதிரி there are two styles of dances. இங்க இந்த ஆரபட்டி இண்டிகேட்ஸ் அந்த ஜதி பிரதானமா இருக்கக்கூடிய உங்களுக்கு நிருத்தத்தை இங்க சொல்றது. அப்போதான் அது இன்னும் ஒரு இதுவா தெரியும் நமக்கு. ஒரு போல்டா ஒரு கான்பிடென்டா இருக்கக்கூடிய ஒரு டான்ஸா நமக்கு புரியும் அது. அதனால ததுத்தமாங்கம் அந்த காளியனுடைய அனந்தகா கிருஷ்ணன் ததுத்தமாங்கம் கர்ச்சே காளியனுடைய தலையை ரங்கம் நிருத்தஸ்தானமாக பரிகல்பிய அந்த நிருத்தியம், இது அழகா வந்து நிருத்தம்னு போட்டிருக்காரு இங்க. சோ அந்த டான்ஸ் ஆடுறதுனுடைய ஒரு ஸ்தானமாக அதை செய்து பரிகல்பிய தரங்க நிஷ்பன்ன மிருதங்க நாதம் யதா பவதி ததான்னு அந்த கிரியா விசேஷமா எடுத்துட்டு இருக்காரு பாருங்க. எப்படி தரங்கங்களில் இருந்து அந்த மிருதங்கத்தினுடைய நாதம் ஏற்படும்வாறு அவன் அந்த ஆரபட்டி நடன ஆரபட்டியும் அகார்ஷித். அந்த ஆரபட்டி எப்படி இருந்ததுன்னா அவ்யாகதம், தடையே இல்லை. இது எங்க நார்மல் மேடை, நீங்க வந்து பிளாட் சர்ஃபேஸ், நம்ம இப்ப சபால எல்லாம் மேடை பார்த்தோம்னாலே நீட்டா இருக்கணும், இங்க அங்க மேடு பள்ளம் இருக்கக்கூடாது, அப்படியே பிளாட்டா இருந்தாதான் அவளால வந்து ஒரு தங்கு தடை இல்லாதான் அவளால டான்ஸ் ஆட முடியுமோ இல்லையோ. அதுலயே சில பேர் வந்து ஏதோ கால் தடுக்கிறது, விழறா போறா, அட்ஜஸ்ட் பண்றா எல்லாம் இருக்கு. பகவானுடைய ரங்கம் இங்க என்ன, பாம்பு தலை, அதுல அவன் வந்து தடை இல்லாம ஆடுறான். அதுதான் அங்க அவனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அந்த இடத்துல. அவ்யாகதம், அவனோட அந்த காளியனுடைய பாம்பனுடைய தலைய ரங்கமா ஆக்கி தரங்கங்களுடைய ஒரு நாதத்துக்கு மிருதங்கமா வச்சுண்டு அதுக்கு ஒப்ப இருக்கிற மாதிரி இவன் வந்து ஒரு டான்ஸ் ஆடுறான். இதெல்லாம் தேவர்கள் பார்த்து போற்றறான். ததுத்தமாங்கம் பரிகல்பிய ரங்கம் தரங்க நிஷ்பன்ன மிருதங்க நாதம் பிரசஸ்யமானஹா திரிதசைர் அகார்ஷீத் அவ்யாஹதாம் ஆரபட்டீம் அனந்தா ஏகேன ஹஸ்தேன. இதுதான் நம்ம வந்து காளிய மர்தனம்ங்கிற பிக்சர்னாலே நமக்கு ஒரு படம் வரைஞ்சு இன்னைக்கு நம்ம பாக்குற அந்த பிக்சர்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி தேசிகர் வரைஞ்சிருக்காருங்க. அப்படி வரைஞ்சிருக்கிறதா சொல்லணும். ஏன்னா ஏகேன ஹஸ்தேன நிபீட்ய வாலம், ஒரு கையில அந்த வாலை பிடிச்சுட்டு இருக்கார். நிபீட்யன்னா அவளை பிடிச்சு அத ஒரு கசக்கின்னு இருக்கார் அந்த வாலை இல்லையா. ஏகேன ஹஸ்தேன ஒரு கையினால் வாலம் நிபீட்ய அந்த காளியனுடைய வாலை இந்த பக்கம் பிடிச்சுட்டு இருக்கார். இன்னைக்கு இருக்கக்கூடிய விக்கிரகங்கள்லாம் நீங்க பார்த்தேன்னாலும் அப்படிதான் இருக்கும். பாதேனச்ச ஏகேன ஒரு பாதத்தினால பணாம் உதக்ராம், உதக்ராம்னா உன்னதாம், ஒரு கால் வந்து ஒரு தலை மேல ஒரு மேல இருக்கு. ஒரே நிமிஷம். ஒரு கால் வந்து பணாம் ஏகேன பாதேன உதக்ராம் பணாம் நிபீட்ய, நிபீட்யன்னா அதை வச்சு அமுத்தி ஒரு படத்தை ஒரு தலைய ஒரு காலால உதக்ராம் மேல தூக்கிட்டு இருக்கும். ஒரு கால் கீழே இருக்கும், ஒரு கால் மேல இருக்கும், கையில அந்த வாலை பிடிச்சுட்டு இருப்பார். இதுதானே அந்த போஸ் நம்ம பாக்குறோம் இல்லையா. அந்த மாதிரி இங்க வர்ணிச்சிருக்காரு. பதேன ஏகேன ஒரு கால்னால உதக்ராம் பணம் உன்னதாம் மேலோங்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு தலையை நிபீட்ய அமுத்திக் கொண்டு ஹரிஸ்ததா ஹந்து வியேஷனாகம் சயேவ சம்சாரம் இவ ஆசிரிதானம். அந்த படம் நமக்கு வந்து மைண்ட்ல ஏன் வந்து உட்காரணும்னா அத 2வது லைன்ல கொடுக்கிறார் பாருங்க தேசிகர். ததா அப்பொழுது ஹரிஹி நாகம் ஹந்தும் இயேஷ, அந்த பாம்பை வந்து கொல்லுவதற்காக அவன் ஆசைப்பட்டானான். எது போல அப்படின்னா அதுதான் அந்த நாகமே சம்சாரமாக இருந்து கொண்டு அந்த ஆசிரிதானாம் சம்சாரம் இவ நாகம் சயேவ ஹந்தும் இயேஷ, தானே நின்னுண்டு அந்த
தன்னை அண்டி இருக்கக்கூடியவர்களுடைய சம்சாரத்தை நம்ம வந்து அழிச்சுடணும்னு தீர்மானத்துல பகவான் நிக்கிற மாதிரி இருக்கான். அப்படி உபாசனை பண்ணோம்னா போறாது. அதான் இது எதையுமே நம்ம வந்து ஒரு ஒரு சகுண உபாசனைங்கிறது அதுதான். நம்ம வந்து பகவான் அழகா இருக்கான் அதெல்லாம் ரைட்டு. ஆனா இப்ப எப்படி சௌந்தரலஹரியில வந்து சாரி இதுல லலிதா சஹஸ்ரநாமத்துல நம்ம வந்து ஒவ்வொரு எதிரியும் நம்மளுடைய அந்த சத்ருக்களை வந்து அம்பாளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆயுதமா பாக்குறோம். ராகஸ்வரூப பாஷாட்யா, குரோதாகாராம் குஷோஜ்வலா, மனோரூப இக்ஷுகோதண்டா, அப்படி நமக்கு என்னென்னலாம் நமக்கு வந்து ட்ரபிள் கொடுக்கறதும் அதெல்லாத்தையும் தூக்கி அவளிடத்துல வச்சு விடணும். நீ பாத்துக்கோ இனிமே அப்படின்னு ஒப்படைச்சுடுறது. அதுதானே இங்க ஆசிரிதானாம் அவனை அண்டி இருக்கிறவர்களுடைய சம்சாரம். சம்சாரம்ங்கிறது இங்க ஜன்மா புனர்ஜன்மா. கண்ணனை ஒரு முறை பார்த்தா அபுனர்பவான் கதிம்பா குந்தி ஸ்துதியில வரும் அது இல்லையா? திருப்பியும் வராதபடிக்கு ஒரு கதிய அவன் கொடுத்துடுறான் அப்படிங்கிறார். அதுதான் இங்க அந்த பாம்பை ஒரு கையால வாழை பிடிச்சுண்டு ஒரு காலால வச்சு அந்த தலையை அமுத்தும் பொழுது என்னமோ அந்த அகங்காரத்தை வச்சு நசுக்கி நம்மளுடைய சம்சாரத்திலிருந்து நமக்கு ஒரு மோட்சத்தை கொடுக்கற மாதிரினா இருக்கு. அதுதான் ஆசிரிதானாம் அண்டி இருப்போருனுடைய சம்சாரம் இவ, சம்சாரத்தை ஹந்தும் ஏஷ இவ, கொல்லுவதற்கு ஆசைப்படுவது போல், நாகம் அந்த பாம்பை, சக ஏவ ஹரிஹி அந்த ஹரியே, அதாவது கிருஷ்ணாவதாரத்துல இருக்கக்கூடிய இந்த ஹரியே அந்த பாம்பை கொல்லணும்னு ஆசைப்பட்டான். ஆனா கொல்ல போறது இல்ல. அதை வச்சு அமுத்துற மாதிரி இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த ஒரு சீன் மைண்ட்ல வருதுங்கிறதுக்கு சொல்றேன். ஏகேன ஹஸ்தேன நிபீட்ய வாலம் பாதேன சைகேன பணாம் உதக்ராம் ஹரிஸ்ததா ஹந்து வியேஷநாகம் சயேவ சம்சாரம் இவ ஆசிரிதானாம் ச பன்னகீனாம். இந்த இடத்துல அவனுடைய அந்த காளியனை வந்து கொல்லணும்னு ஆசைப்பட்டது கவனிச்சுடுறா அந்த காளியனுடைய மனைவிகள். உடனே அவனை ஸ்தோத்திரம் பண்றான். அந்த இடத்துல அந்த பாம்புகளினுடைய மனைவி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றது ஒரு ஸ்துதி உண்டு. காளியன் மனைவிகள் செய்யற ஒரு ஸ்துதி. அந்த ஸ்துதிக்கு ஏற்ப காளியனுக்கு வந்து பிராணத்தை கொடுக்கறான். பிராண பர்திரு பிக்ஷா, அவ வந்து கணவனுடைய பிராணனை கொடுன்னு கேட்கறச்சே அவனும் அதை கொடுக்கறேன்னு வாக்கு கொடுக்கறான். இதெல்லாம் தான் அவனுடைய எக்ஸ்சேஞ்சில ஒவ்வொருத்தர் அவளுக்கு என்ன கேட்கிறாளோ அதை கொடுக்க அவன் தயார். நீ எதுக்கு வந்து நம்ம அவனை இது பண்றோம், பூஜை பண்றோம் அப்படிங்கிறது நம்மளுடைய காமம் என்னவோ அதை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு அவன் தயார். அங்க போய் நின்னுட்டு எனக்கு வந்து காரு வேணும், வீடு வேணும், BMW தெரியா அப்படின்னு கேட்டு இருக்கிறது நம்மளுடைய அசட்டு தான். அவன் எதையும் கொடுக்க தயாரா இருக்கான். சம்சாரமேவ ஹந்துமியேஷன்னு போட்டார் இல்லையா? நம்ம என்ன கேட்கணுங்கிறத பொறுத்து இருக்கு. சபன்னகீனாம் பிரணிபாத பாஜாம் திரவீபவன் தீன விலாப பேதை பிரசாதிதா பிராதித பர்த்ரு பிக்ஷாம் கிமஸ்யன ஸ்யாத் அபதம் தயாயாக. கிமஸ்ய நு சியாத்துன்னு இன்னொரு ரீடிங் இருக்கு. இவனுடைய ஒரு தயாயாக அபதம் கின்னு சியாத்து, அது இன்னும் பெட்டர். நஹா கிம் ந சியாத்து. இது ஆக்சுவலி இதை விட வந்து நஹாவை விட நூங்கிற ரீடிங் தான் ஆக்சுவலி பெட்டர். அத இருந்ததுன்னு நீங்க வேணா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் அதை. சோ கிமஸ்யனு சியாத் அபதம் தயாயாக. தயாயாக அபதம், அஸ்ய தயாயாக அபதம், இந்த கண்ணனுடைய தயைக்கு பாத்திரமாக ஆகாதது என்பது கிம்னு சியாத் இருக்குமா என்ன? எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவான். அந்த முறையில நம்ம வந்து முறையிட்டோமே எனில் அப்போ அவன் வந்து அனுகிரகம், அவனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆகாமல் ஆயிடுவோமா என்ன? கண்டிப்பா அவனுடைய தயைக்கு நம்ம வந்து ஒரு கருணைக்கு பாத்திரமாக தான் ஆக போறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் இங்க இந்த இந்த பாம்பு பத்னிகளுடைய ஒரு இதை சொல்றார். பிரணிபாத பாஜாம், நமஸ்காரத்தை அடைந்தவர்கள், பாக்குனாலே நமஸ்கார வணக்கத்துடன் கூடினவர்கள்னு எடுத்துக்கணும். பிரணிபாத்தனா நமஸ்காரம், கைய கூப்பிண்டு அந்த காளியனுடைய மனைவிகள் எல்லோருமே சுத்தி நின்று ஆக்சுவலி கையில பூர்ணமா ரத்னங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்தா அப்படின்னு சொல்லி
அந்த ரத்னத்தை நீ வச்சுக்கோ, என் கணவனுடைய ஒரு இதை கொடுத்துரு, பிராணனை கொடுத்துரு அப்படிங்கிறாளாம். அவன் பிரணிபாத பாஜாம் நமஸ்காரம், வணக்கத்தை அடைந்தவர்களான, வணக்கத்துடன் கூடினவர்களான பன்னகீனாம் அந்த பெண் பாம்புகள், காளியனுடைய பத்னிகளினுடைய தீன விலாப பேதைஹி திரவீபவன்னு சஹா பிரசாதிதா. இது கண்ணனுக்கு தான் போறது, இந்த பிரதமா பக்தியில இருக்கிறது. தீன விலாப பேதைஹி, அவ ரொம்ப அப்படியே ஒரு பரிதாபமா அவ வந்து விலாபம் அழறா, கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவ வந்து ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, என் கணவனுடைய ஒரு பிராணனை நீ வந்து விட்டுடு, அவனை கொல்லாத அப்படின்னு தீனமாக காத்தரங்கிறார். அதாவது காத்தரான கவர்டுங்கிற அர்த்தம், கோழைன்னு அர்த்தம். இங்க வந்து ரொம்ப கோழைன்னு எடுத்துக்கூடாது, ஒரு ஒரு பரிதாபமான அவர்களுடைய விலாபங்கள், பரிதேவனைகள் இல்லையா. சோ அந்த பரிதாபமான அழுகை, அந்த அழுகையினுடைய பேதன்னு பலவிதமான ஒரு அழுகை, விதவிதமாக அவ வந்து பேசுறா. அந்த பேச்சுக்களினால் திரவீபவன்னு அப்படியே இழகி போய், திரவம்னு உருகி போய், சோ உருகி பிரசாதிதா, ஒரு கிளாரிட்டி ஒரு பிரசாதம், அவளை குறிச்சு இப்படி நம்மள ஸ்தோத்திரம் பண்றாளேங்கிறதுனால அவனுக்கு வந்து அந்த பாம்புகளை குறிச்சு ஒரு ஒரு பிரசாத புத்தி ஏற்பட்டது. சரி, இவாளுக்கு அனுகிரகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரசாதிதா, அனுகிரக புத்தியை கொண்டவனாக, இழகி போய் பகவான் அனுகிரக புத்தியை கொண்டவனாக, பர்திரு பிக்ஷாம் பிராதித, பர்திரு பிக்ஷா அவர்கள் கேட்ட அந்த கணவன் எனும் ஒரு மாங்கல்ய பிச்சை தானே கேட்க சொல்றோம் இல்லையா, இட்ஸ் ஸ்டாண்டர்ட் டேர்ம் இல்லையா. இந்த வழக்கு பூஜை போது கேட்போம், மாங்கல்ய பிச்சையுடன் மடிப்பிச்சை தாருமம்மான்னு கேட்போம் அம்பாளை. அதுதான் இங்கே பர்திரு பிக்ஷா, கணவனுடைய உசுர பிக்ஷையாக கேட்ட அந்த பிக்ஷையை பிராதித, இது வந்து அதித்தன்னுட்டு கொடுத்தார், லுங்லகாரம் அந்த இடத்துல தத்தவான் இத்தியர்த்தா, லுங்லகாரா போட்டிருக்காரு பாருங்க. இத வந்து எப்படி இப்படி ஒரு ஒரு துரோகம் செஞ்சவன், கதம் அதி துரோகி விசிருஷ்டகான்னு கேள்வி கேட்கிறார். இந்த லாஸ்ட் வந்து அர்த்தாந்தர நியாசம் நமக்கு. அதாவது எப்படி ஒரு பெரிய பெரும் துரோகியா இருக்கக்கூடிய அவனை போய் நம்ம வந்து he did not do anything to him இல்லையா, ஒண்ணுமே பண்ணாத விட்டாரே, எப்படி பகவானால விட முடிஞ்சது அப்படின்னா, தஸ்ய அஸ்ய தயாயாக அபதம் கின்னு சியாது, அவனுடைய கருணைக்கு பாத்திரமாக இல்லைங்கிறது என்ன இருக்க முடியும். எவ்வளவு துரோகம் செஞ்சிருந்தாலும் அவனுடைய கருணைக்கு ஒரு பாத்திரமா தானே ஆகிறான். சிசுபாலன் இல்ல, 100 தப்பு பண்ற வரைக்கும் நான் பொறுத்துன்னு இருக்கேங்கிற, அதுக்கப்புறமும் கருணகாமிக்கு சுதர்சன சக்கரத்தினால அவனுக்கு வந்து மோட்சம்னா, அதுதான் வந்து கடைசி ஜென்மா, திருப்பி துவாரபாலகால போயாச்சு. அதனால எல்லாருக்கும் அவன் தயை காமிக்கிறவன் தான். சபன்னகீனாம், அதனால பாம்புக்கு ஒரு தயை காமிக்கிறதுங்கிறது ஒன்னும் ஆச்சரியம் இல்லைங்கிற. சபன்னகீனாம் பிரணிபாத பாஜாம் திரவீபவன் தீன விலாப பேதைஹி பிரசாதிதா பிராதித பர்திரு பிக்ஷாம் கிமஸ்ய நு ஸ்யாத் அபதம் தயாயாக. பரமகாருணிகஸ்ய பிரணிபாதமாத்திர அனபனோத்யா நாஸ்தி பிராணி. 2 இது போடுறச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது பிராணிகளுக்கு வந்து துரோகம் செய்த ஒருவன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, எல்லாத்தையும் விட்டு நமஸ்காரம் பண்ணிட்டான்னா பகவானுக்கு, அதுல வந்து அவனுடைய பரம காருணிகனா கண்ணன் இருக்கிறதுனால டெஃபினட்டா அனுகிரகம் பண்றாங்கிறத சொல்ற.